ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் பேஜோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டோர கடைகளில் ஈவினிங் டைமில் அப்படியே சுட சுட விற்பனை ஆக்கிட்டு இருக்க எக் பேஜோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான முறையில் பர்ஃபெக்டாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக் பேஜோக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 முட்டை, காஞ்ச மிளகா தேவையான அளவு உங்கள் காரத்திற்கு ஏற்ப, 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு லெமன் சின்ன லெமனாக எடுத்துக்கோங்க, ஒரு பூண்டு ஃபுல் பூண்டு, புளி கொஞ்சோன்னு. முட்டையை பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது முட்டையை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ அது லைட்டாக இப்போ லைட்டாக கொதி வருது. 20 மினிட்ஸ் ஆகும் ஃபுல்லாக வெந்ததுக்கு. 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டான ஒரு பதத்தில் முட்டை வெந்துடும். ஓவர் பாயிலும் ஆகாமல் கரெக்டான ஒரு இதில் வெந்துடும் முட்டை வெந்ததுக்கப்புறம் நான் முட்டையை இறக்கிட்டு அடுத்து நான் எண்ணெயை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காயிற வரல வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இப்போது பிகினர்ஸ்க்கு தான் ஹை ஃப்ளேமில் வச்சா செட் ஆகாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் தான் அது கரெக்டான ஃப்ளேவர் வரும். ஏன்னா ரொம்ப கருகிருச்சுனாலும் கசப்பு தன்மை இறங்கிரும் வெங்காயத்தில், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்படியே கொடுத்துருக்கோம். ஏன்னா கட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுருந்தா கரெக்டாக ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 to 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். என் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் மேலே போடுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா அது உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். ரொம்ப நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப வேக வச்சிடாதீங்க, கசப்பு தன்மை இறங்கிரும். அடுத்து நான் எடுத்து வச்சுருந்த ஒரு ஃபுல் பூண்டை நான் உரித்து வச்சுருந்தேன். அந்த பூண்டை நான் ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரல வேக வச்சுட்டு அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட போகிறோம். காஞ்ச மிளகா சும்மா லைட்டாக வறுபட்டால் போதும். ஏன்னா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்காக தான் அதை நல்லா நம்ம சும்மா வறுபட்டால் போதும், அது சூடு ஏறினா போதுன்ற இதில் நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். பல்ஸில் மிக்சியை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம முட்டை பேஜுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிட்டோம். இப்போ புளியை நான் கரைச்சி தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்திருக்கேன். புளி தண்ணி எடுத்திருக்கேன். அவிச்சி எடுத்து வச்ச முட்டையை தோல் உரித்து எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் தண்ணி எண்ணெய், அந்த தண்ணின்னு நீங்களாம் யோசிக்கலாம். அது உப்பு தண்ணி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்டு முட்டையை கட் பண்ணி நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு இது பேர் என்ன, அந்த வெங்காயம் பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் 3த்தையும் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி 3த்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டோம் இல்லையா, அது 3த்தையும் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு புளி தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக சால்ட் வாட்டர் ஊற்றிட்டு அடுத்து நம்ம அந்த எண்ணெய் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த வறுத்து எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் ஊற்றினா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அதுக்காக நான் எடுத்து வச்சிடணும். அந்த எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக லெமன் ஊற்றிட்டு கொத்தமல்லி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் நம்ம எக் பேஜோ. நம்ம கடைகளில் போய் அது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியானே தெரியாமல் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது எவ்வளவோ ஹெல்தி. இதை பாருங்கள், நம்ம சூப்பரான எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான மெத்தடில் கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் அபூஸ் கிச்சன்.